உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உம் தொழில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உம் தொழில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உம் இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம் நேசத்தையும் பாசத்தையும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உம் பாரத்தையும் தாகத்தையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உன் நேசத்தையும் பாசத்தையும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உம் பாரத்தையும் தாகத்தையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம் பரிவையும் தயவையும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உம் காருண்யமும் கிருபையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பா
அம்மான்னு கூப்பிடவா, உமை அம்மான்னு கூப்பிடவா, உமை அப்பான்னு கூப்பிடவா, உமை அம்மான்னு கூப்பிடவா, உமை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உமை அப்பான்னு கூப்பிடவா, உமை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உமை அம்மான்னு கூப்பிடவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த நாள்லையும் ஆண்டவர் நம்மிடம் விரும்புகிற, அவர் நம்மை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பதற்காக நாம் நிர்ணயித்து பார்க்காத அளவுக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதத்தின் பூலோகத்தின் ஆசீர்வாதத்தினுடைய எல்லையில நாம் சுதந்திரிக்க செய்து கொள்வதற்காக தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம். அதாவது எலியா என்கிற தீர்க்கதரிசியும் எலிசா என்கிற தீர்க்கதரிசியும் வைத்து எலியாவாக இயேசு கிறிஸ்துவை, ஏன்னா எலியா சுழல் காற்றினாலே அவன் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அதே போல இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு இரத்தம் முழுவதும் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவருடைய சீஷர்களுக்கு முன்பாக அப்படியே அவர் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக நீங்க போய் காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊற்றப்படுவார் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன். இந்த நாள்ல அதே இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்த எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த முத்திரையை கொடுத்து ரட்சித்து காத்திருக்கிறவர்கள் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு அழைக்கிறார், உன்னை நான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் உன்னை நிரப்ப வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலும் அவர் இரட்டிப்பான வரங்களோடு, இரட்டிப்பான கிருபைகளோடு, இரட்டிப்பான தேவனோடு ஐக்கியத்தோடு, இரட்டிப்பாக பயன்படுத்துகிற காரியம், இரட்டிப்பான பொருளாதார ஆசீர்வாதம், இரட்டிப்பாக ஆண்டவருக்காக பொருளாதாரத்தில் பயன்படுத்துகிற பாத்திரங்களாக உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். அப்ப அழைக்கிற தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன? எதை விரும்புகிறார்? எலியாவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற, எலியாவுடைய அசிஸ்டண்டாக இருந்து கொண்டிருக்கிற எலிசா என்கிற ஒரு மனிதன். எலியாவுக்கு அப்புறம் எலிசா எலியாவுடைய தீர்க்கதரிசி அந்த அனைட்டிங்கில் 2 பங்கு பெற்றுக்கொள்கிறார். அவர் எப்படி பெற்றுக்கொள்கிறார் என்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம். இன்னைக்கு இதனுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், தொடர் ஐக்கியம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தொடர் ஐக்கியம். அப்ப ஐக்கியம் என்கிறது அதாவது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரங்களுடைய கீழே நாம் இணைக்கப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய அவயவத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அது பல வேளைகளில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மீட்டிங் போனோம், அட்டன் பண்ணோம், யாரோ சிறப்பான பிரசங்கர் வந்தாங்க, அட்டன் பண்ணோம், எங்கேயோ கூப்பிட்டாங்க, போனோம், அட்டன் பண்ணோம். இது முதல் கட்டத்தில் ஒருவேளை ஃபஸ்ட்டு சூழ்நிலைகளில் நமக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை அறியாத ஒரு சூழ்நிலைகளில், ஆண்டவரை பற்றி ஒன்றுமே சூழ்நிலைகள் நம்ம இப்படி போயிட்டு வந்துருப்போம். திடீர்னு இங்கே போவோம், அப்புறம் அங்கே போவோம், அப்படி போவோம், ஒரு மன அமைதிக்காக போய் கொண்டே வந்துட்டு இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, அவர் இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது ஆசீர்வதித்து, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், போய் ஒருமித்து காத்திருங்கள் என்று அவர் கட்டளை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் மிகவும் ஐக்கியம், மிகவும் அவசியம். நல்ல ஒரு ஐக்கியத்திலையும் அதிலே நிலைத்திருப்பது, தொடர்ந்து ஓடுவது. பார்த்தீங்கன்னா கூட்டங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கூப்பிட்டு அந்த ஒரு கூட்டத்துக்குன்னு சொன்னால் என்ன, உச்சந்தலை முதலிருந்து உள்ளங்கால் வரை கழுவி
ஏன்னா அவங்கள வந்து ஐஸ் வச்சு அவங்களுக்கு பிரெயின் வாஷ் இல்லை. ஐக்கியம் என்பது இயேசு கிறிஸ்துவை நேசித்து தேவன் நம்மை ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாரு, ஒரு இடத்துல இணைச்சிருப்பாரு. ஒரு வசனத்துக்குள்ள, ஒரு வார்த்தைக்குள்ள, ஒரு ஐக்கியத்துக்குள்ள, ஒரு ஆராதனைக்குள்ள நம்மளை இணைச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட இணைப்புக்குள்ள நாம் தொடர்ந்து இருப்பது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவேளை நீங்கள் ஏதோ சாதாரண ஒரு பிரசனத்தை, தேவனுடைய பிரசனத்தை உணர்வோம், தேவனுடைய ஒரு சந்தோஷத்தை உணர்வோம், ஏதோ ஒரு சின்ன காரியத்தை பெற்றிருக்கலாம். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், இன்னும் இதிலும் மேலான காரியத்தை, இதிலும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை, இதிலும் இரட்டிப்பான ஒரு பங்கை தேவன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமானால், எலியாவை சுழல் காற்றினால் தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார் என்கிற வெளிப்பாடு கிடைத்து விட்டது. சுழல் காற்றினால் எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். இது யாருக்கெல்லாம் தெரியும் சொன்னா, எலியாவுக்கும் தெரியும், எலிசாவுக்கும் தெரியும், அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பட்டணங்கள் இருக்கிற ஏராளமான தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியும். அப்ப தெரிந்த காலகட்டத்தில் எலிசாவுக்கு மட்டும் ஒரு பெரிய வேகம் என்னன்னா, எலியா எவ்வளவு வல்லமையா பயன்படுத்தப்பட்ட பாத்திரமா இருந்தார், எவ்வளவு வல்லமைகளை பெற்றிருந்தார். நான் அவர் கூட இருக்கிறேன், அவரை விட 2 மடங்கு வரங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக எலியாவோடு கூட இணைந்து, அப்ப அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எலியா சொல்றாரு, எலியா எலிசாவோடு கூட கீழ்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். உடனே அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். விடாப்பிடியாக இணைந்திருக்கிற ஐக்கியம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை சில ஊழியங்களுக்கு, ஒருவேளை நான் பேசி கொண்டிருந்தா இந்த ஊழியத்தோடு கூட இணைவதற்கு தேவன் அழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கலாம். டிவியில் பார்க்குற நபர்களாக இருக்கலாம், யூடியூப்பில் பார்க்குற நபர்களாக இருக்கலாம், அல்லது ஃபேஸ்புக்கில் பார்க்குற நபர்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த ஊழியத்தோடு, இந்த வார்த்தையோடு, முக்கியமாக இந்த வார்த்தையோடு, இந்த ஊழியத்தில் சொல்லப்படுகிற வெளிப்பாடோடு, வார்த்தையோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று தேவன் உங்களை அழைத்தால் பார்த்தீங்கன்னா, உங்களை ஆண்டவர் இப்பொழுது அழைத்து கொண்டு தான் இருக்கிறார். எதற்காக சொன்னால், தொடர்ந்து இணைந்திருக்கும் போது, தொடர்ந்து இசைந்திருக்கும் போது, தொடர்ந்து ஐக்கியத்தில் பலப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆவிக்குரிய ஒரு பெரிய விடுதலையையும், அதே போல அந்த உலகத்தில் பொருளாதாரத்திலையும் மற்ற குடும்ப ஐக்கியங்களையும் ஒரு பெரிய விடுதலையும், ஒரு ரெட்டிப்பான மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு எல்லையில் உங்களை நடத்துவதற்காக அவர் உங்களை இணைக்கிறார். இந்த வார்த்தையோடு இணைக்கிறார், இந்த தீர்க்க தரிசனத்தோடு இணைக்கிறார், இந்த ஐக்கியத்தோடு சபையோடு அவர் இணைக்கிறார். இணைத்து பெரிய ஒரு எல்லைக்குள்ள நம்மை கொண்டு போக சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் பாரப்படுத்துவது என்னன்னு சொன்னால், ஒருவேளை நம்மளையும் சரி, நம்முடைய அடுத்த சந்ததியும் சரி, அவர்கள் உயர்ந்த ஸ்தானங்களிலே, ஒருவேளை புதிய கண்டுபிடிப்புகளிலே, அரசியலிலே, விளையாட்டுகளிலே, இன்னும் வேறு விதமான ஒவ்வொரு நேரடியான ஊழியங்களிலே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆண்டுடைய பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து சாட்சியாக, அந்த ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்த பிறகு தான் நம்ம மிகுந்த சாட்சியாக நம்ம இருப்போம். நாம் நடக்கிற ஒரு சின்ன காரியத்தை குறித்து நம்ம சாட்சி சொல்கிறது ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துலேருந்து சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தால் பிரோஜனம் இல்லை. தேவன் நம்ம புது விதமான ஒரு எல்லையில் கொண்டு போய் புதிய முகத்தை நமக்கு கொடுத்து, புதிய அபிஷேகத்தை கொடுத்து, புதிய உயர்வை கொடுத்து, ஒரு தொழிலதிபராக, ஒரு ஆராய்ச்சியாளர்களாக, வேற ஏதோ ஒரு புதிய காரியங்களை செய்கிறவர்களாக, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வெற்றி பெற்றவர்களாக நம்மை கொண்டு நிறுத்த வேண்டும். நம்மை கண்டிப்பாக கொண்டு நிறுத்த வேண்டும், நம்முடைய சந்ததியும் கொண்டு நிறுத்த வேண்டும். அப்பொழுது பல லட்சம் பேர் திரும்பி நம்மை பார்ப்பார்கள், நம்முடைய சந்ததியை பார்ப்பார்கள், நம்முடைய வாலிப பிள்ளைகளை பார்ப்பார்கள், நம்முடைய சிறு பிள்ளைகளை பார்ப்பார்கள். பார்க்கிற அவர்கள் பார்த்தீங்கன்னா எதனால இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்தது என்று அவர்கள் சிந்திக்கும் போது, அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை
அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நபர்கள் சொல்லும்போது ஆண்டோடைய நாமம் இந்த உலகத்துல வேகமாக பரவும். தேங்க்யூ லார்ட். ஆண்டுடைய கிருபை, அவருடைய பிரசனம் என்ன, அவருடைய கிருபை என்ன, அவருடைய ஆசீர்வாதம் என்ன, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் எதெல்லாம் செய்ய முடியும் என்கிறதை வெளியரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாகமாக பாரமாக இருக்கிறது. தொழில் செய்கிறவராக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது எதில் இருக்குன்னு சொன்னால் ஆண்டுடைய ஜீவனுள்ள தேவனுடைய விசுவாச வார்த்தையை பேசுகிற ஒரு ஐக்கியத்தில் அது இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்பில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போய் உட்காந்துட்டு வர்றதோ அல்லது நேரம் கிடைச்சனா போய் உட்காந்துட்டு வர்றதோ அப்படி இல்லை. ஆவியானவர் உங்களை இந்த ஊழியத்தோடு இணைத்தால் கண்டிப்பாக நீங்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இணைந்து இருக்கும்போது ஆசீர்வாதம், சாதாரண ஆசீர்வாதத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். அப்பொழுது பெத்தேலுக்கு நான் போறேன்னு சொன்னா விடாப்பிடியாக எலியாவோடு பயணிக்கிறதே பார்க்கிறோம். சும்மா இல்லை, பல கிலோமீட்டர் தூரம் நடந்து ஒவ்வொரு பட்டணங்களும் இன்னொரு பட்டணத்துக்கு நடந்து போனா மேடுகள், பள்ளங்கள், என்ன இப்போ மாதிரி பெரிய வசதிகள், வாய்ப்புகள் இருக்காது. ஆமாம், பார்த்தீங்கன்னா முள்ளுலையும் கல்லுலையும் ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் பல கிலோமீட்டர் நடந்து போகணும். மெனக்கட்டு புறப்பட்டு பெத்தேலுக்கு போகிறார். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார், தேவனுடைய வீட்டுக்கு அழைக்கிறார். தொடர்ந்து சிலர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வீட்டுக்கு வீடு வரைக்கும் வருவாங்க, அதோடு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம அடுத்து என்ன வேலை செய்யணும், என்ன காரியத்தில் இணைக்கப்படணும், எதில் நம்ம அர்ப்பணிக்கணும் என்கிற காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்ம பரிசுத்தமாய் மாறியதால் நம்மை அவருடைய ஐக்கியத்துக்கு அவர் அழைக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமாம், நம்ம முழுவதுமாக பரிசுத்தமாய் மாறிவிட்டதால் நம்மை அழைக்கவில்லை. நம்ம ஏன் அழைக்கிறார் என்றால், நாம் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். அந்த வார்த்தை நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கும். வசனம் நம்மகிட்ட பேச பேச அதுக்கு அர்ப்பணிப்போடு தாழ்மையோடு நீங்க அதை கற்றுக்கொள்ள கேட்க கேட்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் அந்த வசனத்தை வைத்து உங்களுடைய இருதயத்தை, சிந்தையை, உணர்வை, சரீரத்தை முதற்கொண்டவர் என்ன செய்வார்? சுத்திகரித்து கொண்டிருப்பார். ஏனென்றால் வசனத்தை கேட்பதற்கு முன்பாக, ஆண்டவரை ஆராய்த்து வசனத்தை கேட்பதற்கு முன்பாக உங்களுடைய முகத்தை நீங்க ஒருவேளை அந்த கண்ணாடியில் நீங்க பார்க்கும்போது ஆண்டவரை நல்லா ஆராய்ச்சி வசனத்தை கேட்டு அர்ப்பணித்த பிறகு நீங்கள் போய் நல்லா விடுதலையாக அந்த நீங்கள் கண்ணாடியில் போய் அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த முகமே ஒரு பிரகாசத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த முகம் ஒரு வித்தியாசத்தை உங்களுடைய எல்லையில் கொடுக்கும். அந்த முகத்தில் ஒரு பெரிய விடுதலை என்னை காண முடியும். இருண்டு போயிருக்கிற, கட்டப்பட்டிருக்கிற, சோர்வுற்றிருக்கிற, பலவீனப்பட்டிருக்கிற, குழப்பத்தில் இருக்கிற அந்த சிந்தைகள் மாறி முகம் அப்போ ஆண்டவர் சரீரத்தை முதற்கொண்டு தொட்டு விடுதலை ஆக்குறார், சரீரத்தை சுகப்படுத்துகிறார், சரீரத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா எலிசா மறுபடியும் புறப்பட்டு போகிறார். அப்ப தேவனுடைய வீட்டுக்கு வந்தாச்சு, தேவனை ஆராதிக்க வந்தாச்சு, தேவனுடைய வசனத்தை கேட்க வந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எரிகோ மட்டும் நான் போறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். எரிகோ என்று சொன்ன உடனே அது அதாவது எதிரிகள் அல்லது தடைகளை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள். நமக்கு 3 விதமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆமாம், ஆண்டவர் ஒருவேளை நேராக பெத்தேல், அதாவது தேவனுடைய வீட்டுக்கு வந்தாச்சு, ஆண்டவர் ஆராதிக்க வந்தாச்சு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்தாச்சு, ஆண்டவருடைய ஜெபம் பண்ண வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு இந்த ஜெபத்துக்கு, இந்த ஆராதனைக்கு, இந்த ஐக்கியத்துக்கு, இந்த அன்புக்கு, இந்த வசனத்துக்கு, இவைகளுக்கு தடையாக நம்மை குற்றப்படுத்தக்கூடிய, நம்மை குறியை நீக்க வைக்கக்கூடிய, நமக்கு மனதில் ஒரு சோர்வை உண்டாகக்கூடிய ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்கலாம். ஆமாம், பார்த்தீங்கன்னா அதை 2 விதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில காரியத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில காரியம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். அப்ப நிறைய பிரச்சனைகளை நாமே நம் வாயின் வார்த்தையினால எனக்கு இந்த பாடு உண்டு, இந்த துக்கம் உண்டு, இப்படி வந்ததுனால பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும், ஆனால் துக்கம் இருக்காது. நம்ம பாடுக்கூடிய எஃபெக்ட் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ பாரம் நம்ம தலையில இருக்கும். ஆமாம்,
எல்லாருடைய பார்வையில பாறை இருந்த மாதிரி தெரியும், ஆனா நமக்கு அந்த வெயிட் இறங்காது, அதனுடைய எஃபெக்ட் நமக்கு இருக்காது. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை அப்படிப்பட்ட எஃபெக்ட் இறங்கி கொண்டிருந்தனா அது தேவ சித்தம் இல்லை. அப்ப நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இயேசுவே நான் சுமக்க தேவையில்லை, நீங்க சுமந்துட்டீங்க. நீங்க உங்க வார்த்தை சொல்லுது, நீ பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்த வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தை தான் உண்மையான வார்த்தை. நாம் அனுபவிக்கிற காரியம் உண்மையானதல்ல. பாத்தீங்கன்னா பிசாசுடைய பிரச்சனைகள் அல்லது மனிதனுடைய பிரச்சனை நமக்கு வரும்போது தேவன் அனுமதித்தார் என்று சொல்லுவதோ அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படிதான் வரும் என்று நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சில காரியங்கள் நமக்கு வரலாம், ஆனால் அது ஒரு பாரமாகவோ ஒரு மன மடிவாகவோ ஒரு சோர்வாகவோ ஒரு துக்கத்தை ஏற்படுத்த காரியமாகவோ அது இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் அந்த பாரத்தை அவருடைய பிரசனத்துக்குள் போன உடனே அந்த பாரத்தை எடுத்து போட்டு ஒரு பெரிய விடுதலையான மனநிலையை நமக்கு கொண்டு வருவார். அவங்க நம்ம எதிராக, உலகம் நமக்கு எதிராக நிற்கலாம். ஒருவேளை நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் எழுப்பி வந்து நம்ம தேவனுடைய வீட்டில் தங்கி இருக்கிற அந்த அனுபவத்தை கெடுப்பதற்காக, ஆண்டவர் ஆராதிக்கிற அந்த அனுபவத்தை கெடுப்பதற்காக, அல்லது ஆருடைய பிரசனத்தை ருசிப்பதற்காக, ஜெபிப்பதற்கு அந்த அனுபவத்தை கெடுப்பதற்காக, ஆருடைய வசனத்தை விடுதலையாக கேட்பதனுடைய அனுபவத்தை கெடுப்பதற்காக நம்முடைய எல்லையிலிருந்து மாம்சம் நமக்குள்ளிருந்து வெளிப்பட்டு அது நம்மை குற்றப்படுத்தி கோபங்கள், எரிச்சல், உபச்சாரங்கள், வேசித்தல், மார்க்க பேதங்கள், வைராகியங்கள், சண்டைகள் இவைகளை ஏதோ ஒரு எல்லையில நமக்குள்ள கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு எல்லா மனிதர்களுக்கும் அது எழுப்பி வரும். ஆனால் கொண்டு வந்த அந்த அனுபவத்தை நாம் அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்கு நம்ம எதிரியா இருக்கலாம். உலகத்தை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றார்? உலகம் எனக்கு சிலுவையில் அறையன்று இருக்குது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையன்று இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் நினைக்கிறதை உலகம் செய்ய முடியாது, உலகம் நினைக்கிறதை நான் செய்ய முடியாது. அப்பொழுது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உலகத்தின் ஆவி உடையவர்கள் நமக்கு எதிர்த்து நிற்பார்கள். நமக்கு ஏன் இப்படி செஞ்சாலும் அவசரப்படுத்துவாங்க. நம்மளை நீலாம் எப்படி பிழைச்சிக்கிடுவ, நீலாம் எப்படி பண்ண போற, இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, இதெல்லாம் ஒன்று அப்படி சொல்லி நமக்கு எதிராக பார்த்தீங்கன்னா உலகத்தோடு நம்ம ஆவி ஒத்து போகாது சரியில்லை அப்படின்னு படும்போது அந்த உலகம் நம்மோடு போராடும். நம்ம எதிர்த்து நிற்கும் போது இல்லையா இது ஆணோட பிரியம் இல்லை, இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா அந்த உலகம் நம்மளை எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அந்த உலகத்தின் ஆவி உடைய மனிதர்கள், உலகம் நமக்கு விரோதமாக அது எலும்ப ஆரம்பித்து விடும். அப்ப நமக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு காலத்துல புரிந்து கொள்வாங்க. அந்த உலகத்தின் ஆவியை இருக்கிற வரைக்கும் அவங்க எதிர்த்து நிற்பாங்க. ஒரு காலகட்டத்தில் இல்லை, இவங்க தான் உண்மையான ஆண்டுடைய பிள்ளைகள் என்று ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள. ஆனா அது வரைக்கும் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. உலகம் நமக்கு எதிராக இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பாதையில நம்ம ஏன் இவங்க இப்படி எதிர்த்து நிற்காங்க, இப்படிப்பட்ட மந்திரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படி பில்லி சுனி வைக்கிறாங்க, இவங்க பொறாமையில் இருக்கிறாங்க, வார்த்தையை நமக்கு எதிராக பேசுறாங்க. ஆனா இதெல்லாம் ஆண்டவர் ஏன் சந்திக்க வைக்கிறாரு சொன்னா, எரியோ மட்டும் அழைத்த எலியாவை போல இயேசு கிறிஸ்து சந்தித்த அதே பிரச்சனைக்கு அவர் நம்மை அந்த பாதைக்கு நடத்துவார். ஆனால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் சந்தித்து ஜெயம் எடுக்கிறதுக்கு நமக்கு போதுமான பலத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுடைய ஐக்கியம் தொடர்ந்து ஓடணும். அப்படிப்பட்ட காரியத்தை ஃபேஸ் பண்ணும்போது மாம்சத்தையும் பரிசுத்த ஆவியானோட பலத்தை கொண்டு, பரிசுத்தாவின் பலன் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நேரம் இருக்காது, ஜெபம் பண்ண முடியாது, தடைகளா இருக்கும். அப்பொழுது நல்ல ஐக்கியத்தில் நல்ல ஆவியில் ஆராதிக்கிற, நல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற, கேட்கிற இடத்துல நல்ல ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆவிக்கு இடம் கொடுக்கும் போது அது மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக எழுப்பி வைக்கும். பிசாசுக்கு பார்த்தீங்கன்னா அது 24 மணி நேரம் பிசாசுடைய எண்ணம் என்ன, யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை கீழ்ப்படுத்தலாம், யார் அடிமைத்தனத்துக்குள்ள 24 மணி நேரம் சுத்தி கொண்டு இருப்பான். நீங்க 24 மணி நேரம் சுத்தி கொண்டிருக்கிற பிசாசு குறித்து பேசுவதற்காக ஒரு பிரசங்கம் தேவையில்லை. நாம 24 மணி நேரம் தூங்காமல் உறங்காமல் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிற, உங்க மேல கரிசனையாக்கல, உங்க நேசிக்கிற, உங்க மேல அன்பு கூறுகிற ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் 24 மணி நேரம் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு உங்க மேல கரிசனையாக, உங்க மேல மிகுந்த அன்புள்ளவராக, உங்க மேல கிருபையுள்ளவராக, உங்க மேல இரக்கமுள்ளவராக, உங்க மேல தயவுள்ளவராக உங்க பட்சத்துல இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்க பட்சத்துல இருக்கிறது. அவர் உங்களை பிசாசு ஜெயிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியுடைய நிறைவை
நீங்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய எல்லா வாய்ப்பையும் கண்டிப்பா கொடுப்பார். எங்கேயுமே போக முடியல, வாய்ப்பே கிடையாது, எல்லாம் தடையா இருக்குன்னு சொன்னா தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்திலிருந்து அந்த உதவியை கேளுங்க. இயேசுவே என்னை நிரப்புங்க, என்னை பலப்படுத்துன்னு கேளுங்க. உங்களை எதிரினுடைய ஆழத்தை அகலத்தை பார்க்க, உலகம் எப்படி திட்டம் பண்ணுது, எப்படி பேசுது, எப்படி நமக்கு எதிராக செய்து, அது அதனுடைய செயல்கள் என்ன, அதை ஆராய்ச்சி பண்ணி அதை அறிஞ்சு அதுக்கு தேடி அதை ஓடி அதனுடைய ஆழத்தை அகலத்தை அறியாதீங்க. மாம்சம் எப்படி எனக்குள்ளேருந்து வருது, யார் மூலமா வருது, யார் மனைவியாலையா, பிள்ளையாலையா, கணவனாலையா, எதன் மூலமா அந்த மாம்சத்தின் கிரியில் புறப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை பார்த்து குற்றப்படுத்துவதற்கு பதிலாக எனக்குள்ள எழும்புகிற அந்த மாம்சத்தின் கிரியைகளை பரிசுத்த ஆவியோட பலத்தை கொண்டு எதிர்த்து ஜெயம் எடுக்கிற கர்த்தருடைய ஆவியின் உதவி செய்வார். பிசாசு அதே தான். நம்ம பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வருதோ இங்கிருந்து வருதோ, இவங்க வைக்காங்களா அவங்க வைக்காங்களா, அப்படி இல்லை இல்லை இல்லை. அது எங்கிருந்து வந்துட்டு போனாலும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையோட பரிசுத்த ஆவியோட பலம் எனக்குள்ள இருக்குது, பரிசுத்த ஆவியோட அக்கினி எனக்குள்ள இருக்குது, பரிசுத்த ஆவியோட கிருபை எனக்குள்ள இருக்குது. காத்திருந்து அவர் நல்ல ஐக்கியத்தில் இணைஞ்சு ஆவியில நிரம்பி ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ளணும். எங்கே நீ கூடி வரீங்களோ அங்க விசுவாசத்தின் ஆவி பற்றி எரியணும். இயேசுவின் நாமத்தினால உள்ளுக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஆவி பற்றி எரிந்தனா விசுவாசம் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். விசுவாசம் எல்லாத்தையும் தொடர்ந்து ஓடுகிறான். எலிசா எலியாவுக்கு பின்பாக தொடர்ந்து ஓடுகிறான். உலகம் எதிர்த்து நிற்குது, மாம்சம் எதிர்த்து நிற்குது, பிசாசு எதிர்த்து நிற்குது. இயேசுவை சார்ந்து இயேசு கிறிஸ்துவோடு பிரசன்னத்திலே நாம் ஓட வேண்டும். நல்ல ஐக்கியத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நல்ல ஒரு ஜெப ஆவியோடு, நல்ல துதியின் சத்தத்தோடு, நல்ல வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப பாத்தீங்கன்னா எரிகோவில் பாத்தீங்கன்னா எலிசா எலியாவுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கும் போது வந்து கேட்கறாங்க தீர்க்கதரிசிகள், எரிகோல்ல இருந்து தீர்க்கதரிசிகள் கேட்கறாங்க, எப்பா இன்னைக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். தேவன் எலியாவை என்ன செய்ய போறாரு? எடுத்துக்கொள்ள. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு. நீங்க சும்மா உங்க வேலையை பாருங்க, எனக்கு தெரியும். ஏனென்றால் அந்த தீர்க்க தரிசிகளுக்கு தீர்க்க தரிசனம் இருந்தது, ஆனா அவர்களுக்கு தரிசனம் இல்லை. அநேகருக்கு தீர்க்க தரிசனம்ங்கிறது ஜீவனோட தேவனுடைய வார்த்தை, வார்த்தை இருந்தது, பிரசங்கம் இருந்தது, வெளிப்பாடு இருந்தது, ஆனா தரிசனம் இல்லை. தரிசனம் உள்ளவர்கள் யோர்தானை நோக்கி ஓடுவார்கள். யோர்தான் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது. அடுத்தது நான் யோர்தான் மட்டும் போறேன், அப்ப சொல்றான் இல்ல நான் உங்களை பின்தொடருவேன், உங்க ஜீவனை கொண்டும் தேவனுடைய ஜீவனை கொண்டும் நான் சொல்றேன், உங்களை பின்தொடருவேன். எலிசா எலியாட்ட சொன்னது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்க தரிசனம் தெரிந்தது, வசனம் தெரிந்தது, வெளிப்பாடு தெரிந்தது, தரிசனம் இல்லை. தரிசனம் இல்லை. யோர்தானு போய் யோர்தான் அங்க இருந்துடக்கூடாது, யோர்தானை தாண்டணும். யோர்தான் நீங்க யோசிப்பது பெரிய நதி ஓடிக்கொண்டிருக்குது, செழிப்பாக ஓடிக்கொண்டிருக்குது. அதனுடைய இந்த பகுதியிலும் அந்த பகுதியிலும் நீங்க எப்படி இருந்திருக்கணும்னு நினைச்சிருக்கீங்க? யோசிச்சு பாரு. பெரிய நதி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குன்னா, வருஷந்தோறும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா, ஏராளமான மரங்கள், கனி வகைகள், பெரிய பெரிய வீடுகள் கட்டி வாழக்கூடிய பெரிய பெரிய மரங்கள், பூக்கள், கொடிகள், செடிகள், பூண்டுகள், அதை நம்பி ஏராளமான லட்சக்கணக்கான மிருகங்கள், மீன் வகைகள், பறவைகள், எவ்வளவு நிறைந்திருக்கிற யோர்தானுக்கு எரியோவை தாண்டி பயணிக்கிறார் எலியா. அப்பொழுதும் அங்கே புறப்பட்டு ஓடுகிறார். தேவன் நமக்கு ஆவிக்குரிய செழிப்பையும் பொருளாதார செழிப்பையும் நம்முடைய எல்லையில கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ரெட்டிப்பாக கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். யோர்தான் மட்டும் அதான் ரெண்டு விஷயம் இருக்குது, புரிந்து கொள்ளணும். செழிப்பு என்பது ஆசீர்வாதம் என்பது, பொருளாதார ஆசீர்வாதம், உலகத்தின் ஆசீர்வாதம் என்பது
நல்லா புரிந்து கொள்ளணும். மிகுந்த நன்மை தேவன் கொடுக்கிறது தான். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவன் அழைக்கிறார். அவனுடைய இந்த செழிப்பின் பாதையில் அனுப்பிட்டார். ஏராளமான அந்த உலகத்துல பெரிய பெரிய அதிபர்களா இருக்கலாம், விளையாட்டு வீரர்களா இருக்கலாம், கண்டுபிடிப்பாளர்களா, ஏராளமானவர் தேவன் ஒரு பெரிய பொசிஷன்ல கொண்டு அவர் அழைச்சி வச்சிருக்கிறார். பெரிய பெரிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு, அது நேரடி ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், உலக பிரகாரமான ஆசீர்வாதமா இருக்கலாம், இயேசு கிறிஸ்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார். ஏராளமான பேர் கொண்டு வைத்திருக்கிறார். சொல்லுவாங்க, ஒரு செருப்பு தைக்கிறவனை அமெரிக்காவுடைய அதிபரா மாத்தி தாழ்மையில் உள்ளவங்களை, கீழே உள்ளவங்களை, ஒடுக்கப்பட்டுள்ள குப்பையில் கடந்தவர்களை உயர்ந்த ஸ்தானத்துல என் தேவன் கொண்டு வைக்கிறார். உலகத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்பொழுது நம்முடைய பயணம் அந்த ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய பயணம் இயேசுவோடு இருக்க வேண்டும். அவருடைய ஐக்கியத்தோடு இருக்கட்டும், அவருடைய பிரசன்னத்தோடு இருக்கணும். நம்ம பிரதானமானது சொல்றது என்னன்னா, நீங்கள் ஒரு ஐக்கியத்தில், நல்ல ஒரு ஐக்கியத்திலே, ஆவிக்குரிய ஐக்கியத்திலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். ஆவில இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு நிலைத்திருக்க வேண்டும். இது தேவ சித்தம். அப்பொழுது உங்களுடைய எல்லையில செழிப்பை கட்டளையிடுவார், மிகுந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், ஒரு பெரிய உயர்வை பெருக்கத்தை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, யோர்தானிலிருந்து அவர் புறப்படுகிறார். யோர்தானை தாண்டி, யோர்தான் பக்கத்துல போன உடனே ரெண்டா கிழிக்கிறான். யோர்தானை ரெண்டா கிழிக்கிறான். சால்வை முறுக்கிவிட்டு தண்ணீரை அடித்தவுடனே இரு பக்கமாக அது பிரிந்தது. உலர்ந்த தரை வழியாக அக்கறைக்கு போனார்கள். அப்பதான் நான் யோர்தானை கடந்த பிறகுதான், உனக்கு என்ன வேணும், ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரு, உனக்கு என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்ட உடனே உன்னிடத்துல இருக்கிற வரங்களை ரெட்டிப்பா எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி எலிசா எலியாவோடு சொல்லுவார். அப்ப எடுத்துக்கொள்ளும் போது, நீ என் கூட இருந்தனா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். எலியாவுடைய சால்வை எலிசா மேல விழுது. மிகுந்த தீர்க்கதரிசியின் ஆவியினால் நிரப்பப்பட்டவனா மறுபடியும் வந்து அந்த சால்வையை வைத்து யோர்தானை மறுபடியும் ரெண்டாக பிளந்து அந்த அக்கறைக்கு வர. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கடைசியாக ஒன்று, யோர்தான் என்ற செழிப்பு வந்தாலும், பிள்ளைகள் ஒரு செழிப்பு, பேர பிள்ளைகள் ஒரு செழிப்பு, வேலை ஒரு செழிப்பா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், நல்ல படிப்பா இருக்கலாம், நல்ல சுகமா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், பெரிய தொழிலா இருக்கலாம், பெரிய பதவியா இருக்கலாம், பேர் புகழா இருக்கலாம். எதுவோ தேவன் யோர்தான் மட்டும் அழைக்கலாம். ஆனால் முழுமையான பூரணமான பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க யோர்தானை பிளந்து கொண்டு அக்கறைப்பட வேண்டும். அந்த செழிப்பு உங்கள்கிட்ட இல்லை இருந்தாலும் தேவனோடு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு உறவு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் பிரசன்னத்தோடு, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு இணைக்கப்பட்டு, அவருடைய மகிமையோடு இணைக்கப்பட்டு, அவருடைய கிருபையோடு இணைக்கப்பட்டு, அவருடைய தெய்வீக நடத்தலோடு இணைக்கப்பட்டு, அவருடைய ஐக்கியத்தோடு இணைக்கப்பட்டு, அவரால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் உங்ககிட்ட இருக்கிற செழிப்பு பிஸி 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 பிஸின்னு வந்துடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த தொழில், ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தினால நான் பிஸி என்று சொல்லி நல்ல தேவனோடு உள்ள உறவை இழந்து போகக்கூடாது. அந்த யோர்தானை கடக்கணும். இயேசுவின் நாமத்தினால் யோர்தான் ஓடிட்டு கொண்டிருக்கும், செழிப்பு இருந்து கொண்டிருக்கும், பயங்கரமான வருமானம் இருக்கலாம், அல்லது சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் வருவாங்க, எல்லாம் பணம் இருக்கும்போது வருவாங்க, எல்லாம் நல்ல புகழ் இருக்கும்போது வருவாங்க. ஆனா தேவனோடு உறவுக்கு உங்களுடைய நேரம் எங்கே? அந்த ஐக்கியத்துக்கு உங்களுடைய நேரம் எங்கே? உங்களுடைய பணம் எங்கே? உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எங்கே? எலியாவோடு யோர்தானை பிளந்த பிறகும் பின்னாடி போன எலிசாவை போல இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்டு ஒரு அனுபவம்.
அவர் மேல எடுக்கப்படுறது எதனால? அவருடைய ஆவியை நமக்குள்ள கொடுக்கறதுனால, அவருடைய ஐக்கியத்தை நமக்குள்ள வைக்கிறதுனால, அவருடைய அபிஷேகத்தை நமக்குள்ள வைக்கிறதுக்காக, அந்த அபிஷேகத்துக்காக, அந்த ஆவி நிறைவுக்காக, அந்த தொடர்புக்காக, அந்த வார்த்தைக்காக யோர்தானையும் பிளக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர் ஐக்கியம் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கண்களை மூடி, ஜீவனும் பரிசுத்தம் உள்ள எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தை முழுவதும் உடைய எல்லைக்குள்ள இறங்கும் போதே அவருடைய ஆவியில, ஆத்மால, சரீரத்தில் இருக்கிற கட்டுகள், கண்ணிகள், எந்த பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதியின் வல்லமைகள், சோர்வுகள், ஆவிக்குரிய காரியங்கள் செயலிட்டு போகட்டும் மாட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் எங்களோடு இணைக்கப்படட்டும். முடியாத கட்டத்தில் இருந்தனா வேற ஏதோ ஒரு ஐக்கியத்தோடு, நல்ல ஐக்கியத்தோடு இணைக்கப்படட்டும், இணைந்திருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.